முன் சென்ற காலங்களை விடவும் சோதனைகளுக்கு பின்னால் பாவங்கள் குறையும் என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, பாவங்கள் குறையாமல் இன்னும் பாவங்கள் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. கண்ணியமானவர்களே, இது ஆரோக்கியம் அல்ல. இதன் மூலமாக நலவுண்டாக மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உலகத்தில் நாம் சுமாராக இப்பொழுது 850 கோடி மக்கள் நாம் வாழ்கிறோம். அதில் குறிப்பாக கலிமா சொல்லி அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட 180 கோடி மக்கள் நாம் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தெரியாதவர்களை விடுவோம். தெரிந்தவர்கள் நாம் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டு இதுதான் நலவு என்று தெரியும், இதுதான் கெடுதி என்று தெரியும், இதுதான் பாவமான காரியம் என்று தெரியும், தெரிந்தும் கூட நாம் செய்யக்கூடிய மிக பயங்கரமான பாவங்கள் சகோதரர்களே எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. மிக பயங்கரமான சோதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். சாதாரண ஒரு சிறிய பையனை கூப்பிட்டு கேட்டாலும் சோதனைக்கு காரணம் என்ன, இவ்வாறான அழிவுகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், பாவங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை அந்த மீனிங்கோடு, அந்த அர்த்தத்தோடு நாம் அவசரமாக சொல்லிவிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அது எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 150 கோடி மக்கள் இந்த பூமிக்கு மேலால் நாம் செய்யக்கூடிய பயங்கரமான பெரிய பாவங்கள், கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான, வரலாறு காணாத, நாடு காணாத, ஹிஸ்டரி காணாத, உலகமே திகைத்து போகக்கூடிய மிக பயங்கரமான அழிவுகளையும் சோதனைகளையும் உண்டாக்கும். உலமாக்களுக்கு மத்தியில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் கபாயிர் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். பெரும் பாவங்களை பற்றி அதிலே தொகுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 70 விதமான பாவங்களையும் இந்த 850 கோடி, இந்த 180 கோடி மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த பாவங்களில் மிக முக்கியமான, எங்களுக்குள்ளால் ஊடுருவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான முசீபத்துகளை, மிக முக்கியமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய தண்டனையை இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக அவசரமாக இறக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவமாக இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் 52வது பாவமாக விபச்சாரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் அது அரபி நாடுகளும் விதிவிலக்கு கிடையாது, படித்தவர்களும் விதிவிலக்கு கிடையாது, யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த பாவத்துக்கு அடிமையாகாமல் யாரும் இல்லை. நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் என்றால் ஒரு விடுதியில், ஒரு தனி அறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தகாத முறையில் ஈடுபடுவதுதான் விபச்சாரம் என்று நாம் நினைக்கிறோம். இதுதான் விபச்சாரம். மார்க்க அறிஞர்கள் இதனை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று அஸ்ஸினல் ஹகீகியு, தகாத ஒரு ஆணும் தகாத ஒரு பெண்ணும் தனிமையில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது. இது முதலாவது வகை. இதில் நாம் விதிவிலக்கு செய்யலாம், இதில் நாம் ஈடுபடவில்லை என்று அதிகமானவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, சமகாலத்தில் 2வது வகை இருக்கிறது. அஸ்ஸினல் மஜாசியு என்று சொல்வார்கள். உடம்பு ரீதியாக தனிமையில் அறைக்கு செல்லாமல், கண்ணியமானவர்களே, அந்த விதிவிலக்கை விட்டும் அப்புறமாக சாதாரண சில செயற்பாடுகளின் மூலமாக
கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, வாயின் மூலமாக, கையின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக, காலின் மூலமாக இந்த பாவத்தை லேசாக செய்யலாம். அப்படித்தான் இன்று நாம் எங்களுடைய வாலிபர்களும் அதிகமாக வாலிப பெண்களும் அதிகமாக வயோதிபர்கள்